வணக்கம். 234 சதுரங்க வேட்டை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது காயத்ரி. இந்த வாரம் நாம் பார்க்கவிருக்கும் மாவட்டம் தமிழகத்தின் நெற்களஞ்சியமாம் தஞ்சை. அந்த வகையில் தஞ்சை மாவட்ட சட்டமன்ற தொகுதி மக்களின் கோரிக்கைகள், குற்றச்சாட்டுகள் என்ன என்பது பற்றியும் மின்சாரத்துறையின் செயல்பாடு குறித்தும் பார்க்கவிருக்கிறோம். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் போகலாம். தஞ்சை மாவட்ட சட்டமன்ற தொகுதி மக்களின் பிரச்சினைகள் என்ன, கோரிக்கைகள் என்ன என்பது குறித்து பார்ப்பதற்கு முன்பாக தஞ்சை ஒரு பார்வை இதோ உங்களுக்காக. தஞ்சாவூர் தஞ்சம் அடைந்தவர்களுக்கு அரணாக விளங்குவது என்னும் பொருளில் அமைந்துள்ளது. காவிரியால் வளம் குழிப்பதால் இதை பாடாத இலக்கியங்களே இல்லை என்னும் அளவிற்கு புகழ் பெற்றது. தமிழகத்தின் ஒரே பேரரசான சோழ சாம்ராஜ்யத்தின் தலைநகராக 1000 ஆண்டுகளுக்கு முன்னரே திகழ்ந்தது தஞ்சை. சோழர்களுக்கு பிறகு பாண்டியர்கள், பின்னர் நாயக்கர்களால் ஆளப்பட்டு 1675 மராட்டியர் கையில் விழுந்த தஞ்சையை சரபோஜி காலத்தில் வெள்ளையர்கள் எடுத்துக் கொண்டனர். தஞ்சாவூர், கும்பகோணம், சுவாமிமலை, திருவலஞ்சுழி, பட்டீஸ்வரம், திருவிடைமருதூர், திருநாகேஸ்வரம், ஒப்பிலியப்பன் கோவில், பூண்டி மாதா கோவில், வளத்தூர் மசூதி, திருவையாறு ஐயாரப்பர் கோயில், மாரியம்மன் கோவில் என ஆன்மீக பூமியாக திகழ்கிறது தஞ்சை. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கும் மகாமகம் கும்பகோணத்தில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ளது. தஞ்சையில் ராசராசனின் சதய திருநாள், முத்துப்பல்லாக்கு, மாவட்டம் முழுவதும் ஆடிப்பெருக்கு, பொங்கல், கார்த்திகை, திருவையாறில் சப்தஸ்தானம், தியாகராஜ ஆராதனை முதலியன முக்கிய திருவிழாக்களாக கொண்டாடப்படுகின்றன. இது தவிர தஞ்சை பெரிய கோவில், சிவகங்கை பூங்கா, அரண்மனை, கலைக்கூடம், சரஸ்வதி மஹால், தர்பார் ஹால், பீரங்கிமேடு, அகழி, தமிழ்ச்சங்கம் என தஞ்சைக்கு மேலும் பெருமை சேர்க்கின்றன. தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சையின் தனிச்சிறப்பு. கோவில் கட்டடக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை முதலியவை பெருமளவு வளர்ந்துள்ளதை இங்கு காண முடியும். அதேவேளையில் இசை, நாடகம், நடனம் ஆகியவையும் தஞ்சையின் பெயர் சொல்லும். நெல் விதையின் தரம், நேர்த்தி இவற்றை ஆய்வு செய்யும் நிறுவனங்களை ஆடுதுறை, பட்டுக்கோட்டை, ஒரத்தநாடு முதலிய இடங்களில் அரசு நிறுவியுள்ளது. நெல்லை தவிர வாழை, கரும்பு, பருத்தியும் விளைகின்றன. தமிழ்நாட்டின் ஒவ்வொரு தொகுதியையும் அடையாளம் காணும் முயற்சியே கோட்டை முதல் குமரி வரை பகுதி. இதில் தஞ்சை மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளின் 2011 தேர்தல் நிலவரம் குறித்து பார்க்கலாம். திருவிடைமருதூர் தனி சட்டமன்ற தொகுதியில் அதிமுகவின் பாண்டியராஜனை திமுகவின் செழியன் 394 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். கும்பகோணம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுகவின் ராமநாதனை திமுகவின் அன்பழகன் 1272 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தினார். பாபநாசம் சட்டமன்ற தொகுதியில் காங்கிரசின் ராம்குமாரை அதிமுகவின் துரைக்கண்ணு 18,007 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தினார். திருவையாறு சட்டமன்ற தொகுதியில் திமுகவின் அரங்கநாதனை அதிமுகவின் ரத்தினசாமி 12,962 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தினார். தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதியில் திமுகவின் உபயதுல்லாவை அதிமுகவின் ரெங்கசாமி 7,329 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியில் திமுகவின் மகேஷ் கிருஷ்ணசுவாமியை அதிமுகவின் வைத்திலிங்கம் 32,644 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தினார். பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் தேமுதிகவின் செந்தில்குமாரை காங்கிரசின் ரங்கராஜன் 8,779 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தினார். பேராவூரணி சட்டமன்ற தொகுதியில் காங்கிரசின் மகேந்திரனை தேமுதிகவின் அருண் பாண்டியன் 7,194 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தினார். 2011 தேர்தலில் பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்துத்தான் ஆட்சியை பிடித்தது அதிமுக. அப்படி சொன்ன வாக்குறுதிகளில் என்னவெல்லாம் நிறைவேற்றப்பட்டுள்ளது, எதுவெல்லாம் நிறைவேற்றப்படவில்லை என்பதை இப்பொழுது பார்க்கலாம்.
அணைக்கரை பாலத்தை உடனடியாக கட்ட வேண்டும் என கோரிக்கை விடுக்கும் திருவிடைமருதூர் தொகுதி மக்கள் விவசாயிகளுக்காக எம்எல்ஏ எதுவும் செய்யவில்லை என்று புகார் தெரிவிக்கின்றனர். 1 லட்சம் ஏக்கருக்கு மேல் கரும்பு சாகுபடி செய்துகிட்டு வந்துகிட்டு இருக்கிறோம். ஆனா இதுல விவசாயிகளுக்கு தமிழக அரசு அறிவித்த 2650 பணத்தை தனியார் சர்க்கரை ஆலைகள் தர மறுக்கின்றன. இந்த பிரச்சனைகளை எங்கள் தொகுதி எம்எல்ஏ இதுவரைக்கும் சக்கரை ஆலை அதிபர்கிட்டயோ ஆலை முன்போ ஒரு போராட்டம், ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம் எதுவும் நடத்தல. இப்படிதான் 5 வருஷமா இவர் இவருடைய காலத்தை கழிச்சுட்டு இருக்காரு. விவசாயிகளுக்காக எந்த விதமான ஒரு இதுவுமே இது வரைக்கும் பண்ணல. இதனால ஒரு ஏக்கருக்கு 10,000 ரூபாய்க்கு மேல இழப்பு ஏற்படுது. 5 ஆண்டு காலமாக ஒரு விவசாயிக்கு ஒரு 5 ஏக்கர் வச்சுக்கிட்டாங்கன்னா 2.5 லட்சம் ரூபாய் வீதம் இழப்பு ஏற்படுது. இதை மக்கள் மத்தியில விழிப்புணர்வை ஏற்படுத்தி சர்க்கரை ஆலை முன்பு ஒரு ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம் நடத்தல. அவர் ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றப்படவில்லை. குறிப்பாக அவர்கள் காலத்தில் ஆட்சியிலேதான் இந்த அணைக்கரையிலே புதிய பாலம் கட்டுவோம் என்று அறிவித்தார்கள். ஆனால் அந்த பாலத்தினுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு கூட ஒரு குறிப்பிட்ட முயற்சி இந்த பகுதியிலே எடுக்கப்படவில்லை. அதேபோல விவசாயிகளுடைய அடிப்படையான வாழ்வாதார மேம்பாட்டுக்கு கூட இந்த பகுதியிலே ஏற்கனவே கடந்த காலத்திலே கோரிக்கை வைக்கப்பட்டும் அது இந்த 5 ஆண்டு காலத்தில் நிறைவேற்றப்படவில்லை. இன்னும் தூர்வாரப்படாத பல ஆறுகள், வாய்க்கால்கள் இங்கே இருக்கின்றது. சென்னையை போல தஞ்சையிலேயும் கனமழை அதிகமாக பெய்திருந்தால் இந்த மாவட்டமும் குறிப்பாக திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியும் விவசாயம் முற்றிலும் பாதிக்கப்படக்கூடிய அபாயம் கூட இருக்கின்றது. எனவே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்க்கால்கள், ஏ சேனல், பி சேனல் உள்ளிட்ட வாய்க்கால்களை, ஆறுகளையும் தூர்வார நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று இந்த பகுதியினுடைய விவசாயிகளும் பொதுமக்களும் எதிர்பார்க்கின்றார்கள். தொகுதி மக்களின் குற்றச்சாட்டு குறித்து எம்எல்ஏ செழியனிடம் கேட்டால் எதிர்க்கட்சி என்பதால் சட்டமன்றத்தில் தாம் எடுத்து வைக்கும் மக்களின் கோரிக்கைகள் புறக்கணிக்கப்படுவதாக குமுறுகிறார். என்னுடைய தொகுதியில் கல்லூரிகள் இல்லை, பொறியியல் கல்லூரி இல்லை, ஐடிஐ இல்லை, பாலிடெக்னிக்கல் இல்லை, தொழில் சார்ந்த எந்த நிறுவனமும் இல்லை. எனவே எனது தொகுதிக்கு, புறந்தள்ளப்பட்ட தொகுதிக்கு ஒரு அரசு கல்லூரியோ அல்லது ஐடிஐயோ, பாலிடெக்னிக்கலோ, இன்ஜினியரிங் கல்லூரியோ கொண்டு வர வேண்டும் என்று கேட்டேன். ஆனால் அரசு இதுவரை அதற்கான உத்தரவாதத்தை வழங்கவில்லை. கூடுதலாக ஆடுதுறை நெல் ஆராய்ச்சி மையம் இருக்கிறது, ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் இருக்கிறது, ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், கட்டிடங்கள் இருக்கிறது. அந்த நெல் ஆராய்ச்சி மையத்தில் ஒரு டிப்ளமோ விவசாய படிப்பாவது அமைத்து தாருங்கள் என்று கேட்டேன். ஆனால் அரசு இதுவரை வழங்கப்படவில்லை. எனவே கேட்ட கோரிக்கைகள் நிறைய இருக்கிறது. எதிர்க்கட்சியாக இருக்கிற காரணத்தால், அரசு ஒத்துழைக்காத காரணத்தால் பல்வேறு கோரிக்கைகள் நிலுவையில் இருக்கிறது என்பதையும் நான் உணர்ந்திருக்கிறேன். மருத்துவர்கள் பற்றாக்குறையால் அவதிப்படும் மக்கள் தஞ்சை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு செல்லுமாறு அலைக்கழிக்கப்படுவதாக குமுறும் கும்பகோணம் மக்கள், கும்பகோணத்தில் ஆலயங்கள் ஏராளம் இருந்தும் அங்கு வரும் மக்களுக்கு அடிப்படை வசதிகள் இல்லை என்கின்றனர். 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தென்னகத்து கும்பமேளா என்று அனைவராலும் போற்றக்கூடிய மகாமக பெருவிழா நடக்குது. இது ஆன்மீக பூமி. கும்பகோணத்துக்கு பெருமை சேர்த்த ஆன்மீக ஆலயங்கள் நிறைய இங்க இருக்கு. குறிப்பாக சொல்ல போனா கும்பகோணத்தில் கும்பேஸ்வரன் கோயில், வைணவ தரத்தில் தாரகமணி சக்கரமணி கோயில் மற்றும் பல ஆயிரம் சிவாலயங்கள் இங்க இருக்கு. 1000 நூற்றாண்டுகள் மேல உள்ள கோயில்கள்லாம் இங்க இருக்கு. ஆனா இப்ப என்ன நடக்குதுன்னா அந்த கோயில்கள்லாம் பாதுகாக்கப்பட முடியாத சூழ்நிலை இருக்கு. சாலைகள்லாம் ரோடு ஹைட் பண்ணி போட்டுக்கிட்டே போறாங்க. ஆலயங்கள்லாம் பள்ளத்துல போயிட்டே இருக்கு. அதனால மழை தண்ணி தேங்கி அது பாதுகாக்கப்படாத சூழ்நிலை இருக்கு. இதுக்கெல்லாம் எந்த சட்டமன்ற உறுப்பினரும் இது வரைக்கும் குரல் கொடுக்கல. இனி வரை காலங்களில் கும்பகோணத்துல ஆன்மீக பூமியா போற்றக்கூடிய வகையிலையும் இந்த கோயில்கள்லாம் பாதுகாக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினரா தேவைங்கிறத எங்களோடது. கும்பகோணம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை என்று இங்கே அறிவிக்கப்பட்டிருக்கிறது, செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மையில் இது மாவட்ட தலைமை மருத்துவமனை என்று சொல்லக்கூடிய எந்த அருகதையும் இல்லாமல் இருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினர், இப்பொழுது இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் சாக்கோட்டை அன்பழகன் அவர்கள் 1 கோடி ரூபாய்க்கு பொறுமான கட்டிடத்தை வேண்டுமானால் அவர் கட்டியிருக்கலாம். அதற்காக அவரை நான் பாராட்டுகிறேன். ஆனால் அதே சமயத்திலே மாவட்ட தலைமை மருத்துவமனை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இங்கே எந்த மருத்துவர்களும் இங்கே செயல்படுவதில்லை. குறிப்பாக மருத்துவர்கள் பற்றாக்குறையாக இருக்கிறார்கள். மகளிருக்கான பிரசவ பிரச்சனை என்று வரும்பொழுது உடனடியாக இவர்கள் தஞ்சாவூருக்கு ரெஃபர் செய்து விடுகிறார்கள். அத்தோடு மட்டுமல்லாமல் கும்பகோணத்தை நம்பி அரியலூர், மயிலாடுதுறை, நாகைப்பட்டினம், பக்கத்தில் இருக்கக்கூடிய பாபநாசம் ஆகிய அனைத்து பகுதிகளும் இந்த மாவட்ட தலைமை மருத்துவமனையை நம்பியே இருக்கிறார்கள். ஆனால் இங்கே வரும்பொழுது, மாவட்ட தலைமை மருத்துவமனை நம்பி வரும்பொழுது
எந்த ஒரு சின்ன பிரச்சனைகளுக்கு கூட இவர்கள் தஞ்சாவூர் கல்லூரி மருத்துவமனைக்கு இவர்கள் ரெஃபர் செய்து விடுகிறார்கள். வெற்றிலை உற்பத்தியை ஊக்குவிக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கும் பாபநாசம் தொகுதி மக்கள் கால்வாய்களை தூர்வார வேண்டும் எனவும் வலியுறுத்துகின்றனர். தூர்வாரப்படாம ரொம்ப நாளா கிடைக்கு சார். அப்படியே தூர்வாரினாலும் பொதுமக்கள் அதுல கொண்டாந்து குப்பைகளை, கழிவு நீர்களை, திடக்கழிவுகளை கொண்டாந்து கொட்டிடுறாங்க சார். அதனால எவ்வளவுதான் செலவு பண்ணி இவங்க தூர்வாரினாலும் மற்றும் மாற்று பாதை ஒண்ணுங்கிற திட்டத்தை கொண்டு வந்தா தான் சார் இந்த பகுதி விவசாயம் வாழ்வாதாரம் காப்பாற்றப்படும். ஏன்னா ஆற்று பகுதியிலிருந்து வர தண்ணீர் உள்ள பூமிக்குள்ள போறதே கிடையாது சார். ஏன்னா எல்லாமே வடிகாலுக்கு போயிருக்கு சார். அதனால எங்க பகுதி ஃபில்டர் பாயிண்ட்டுக்கு தண்ணி போறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால மக்களோட பிரச்சனை 90% விவசாயிகள் தான் இங்க அதிகமா இருக்கும் சார். இவங்களோட வாழ்வாதாரம் காப்பாற்றணும்னா அனைத்து கிளை வாய்க்கால்களும் சிபிரி வாய்க்கா, ஏபிரி வாய்க்கா, அனைத்து வாய்க்கால்களையும் தூர்வாரினாதான் சார் எங்களோட வாழ்வாதாரம் காப்பாற்றப்படும். காற்று அடிச்சாக்க, புயல் அடிச்சாக்க சாஞ்சிருது, வெள்ளம் வந்தாக்க அழிவு போயிடுது பயிர். ரொம்ப வெத்தலை கொடிக்கால பொறுத்தவரை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தொழிலாளியும் சரி, முதலாளியும் சரி, எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. இந்த தொழிலாளப்பட்டு ரொம்ப நசுங்கிட்டு இருக்கு, நாளுக்கு நாள் நசுங்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. இதை காப்பாற்றுறது யாரும் இதுவரை முன் வரவில்லை. இனிமேல்பட்டு யாராவது அரசாங்கம் முன் வந்தாக்க எங்களுக்கு சௌரியமா இருக்குன்னு நாங்க நினைக்கிறோம். எங்கள் தொகுதி எம்எல்ஏ குறைகளை கேட்டறிவதில்லை என்று வேதனை தெரிவிக்கும் திருவையாறு தொகுதி மக்கள் அரசு நிகழ்ச்சிகளில் மட்டுமே எம்எல்ஏ தலை காட்டுவதாகவும் கூறுகின்றனர். தொகுதியில தேர்ந்தெடுக்கப்பட்டதிலிருந்து ஏதாவது ஒரு ஊருக்கு போய் ஒரு ஊரை பார்த்திருக்காரா, அந்த ஊரோட சிறப்பு என்ன, ஊர்ல என்ன செய்யணும் அப்படிங்கறதால எந்த விதமான தொகுதியிலிருந்து எந்த விதமான ஏற்பாடுமே அவர் செய்யலைங்க. இதுவரை பார்வையிடவே இல்லை. தொகுதியை தேர்ந்தெடுக்கப்பட்டாரு, அவர் வீடு அலுவலகமும் 1 கிலோமீட்டர், அந்த 1 கிலோமீட்டர் பயணம் பண்ணி அலுவலகத்துக்கு வருவாரு. அரசு நிகழ்ச்சி நடந்தால் அதில் கலந்து கொள்வார் அமைச்சர்களோடு. மற்றபடி இவராக முயன்று இவருடைய தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் எந்த விதமான நிகழ்ச்சியும் இதுவரை நடத்தவில்லை. இவ்வளவு மக்கள் கூடுகின்ற இந்த திருவையாற்றில் கழிவறை வசதி, குளியல் வசதி, மக்கள் தங்குகின்றவர்களுக்கு அவர்களுக்கு எந்த வசதியும் இல்லை. இந்த வசதிகளுக்கு மிகப்பெரிய பற்றாக்குறையாக இருக்கிறது. இல்லாட்டால் அருகிலே இருக்கிறவர்கள் தஞ்சாவூரில் தங்கி இங்கே வர வேண்டியவர்கள் திருச்சியில தங்கி வருகிறார்கள். இதனால் அவர்களுக்கு மிகவும் சிரமமாக இருக்கிறது. இதெல்லாம் நீக்குவதற்கு இங்கே உரிய வசதிகள் செய்து தரப்பட வேண்டும். நன்றாக இந்த திருவையாறை பொறுத்தவரையில், திருவையாறு தொகுதியை பொறுத்தவரையிலுமே எல்லாம் விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட பகுதியாகும். அதனால் இந்த விவசாயத்துக்கு திறமையாக நன்றாக செய்வதற்கு ஒரு விவசாய கல்லூரி திருவையாறு பகுதியிலே தொடங்கினால் இங்குள்ள மக்கள் பயன்படுகின்ற வகையில், இந்த விவசாயத்தில் ஒரு புரட்சி ஏற்படுத்துகிற வகையில், ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிற வகையில் செயல்பட இருக்கும். இரண்டாவதாக இந்த போக்குவரத்துக்கு மக்கள் மிகவும் சிரமப்படுகிறார்கள். திருவையாறு நகரம் ரொம்ப நெருக்கடியான 2000 ஆண்டுகள் மிக பழமையான நகரங்கிறதுனால அந்த சாலை வசதி போதுமான அளவு இல்லை. அதனை இந்த மக்கள் போக்குவரத்தை சரி செய்வதற்காக ஒரு பைபாஸ், ஒரு சாலை ஏற்படுத்தி தந்தால் ஓரளவு மக்களுக்கு போக்குவரத்துக்கு வசதியாக இருக்கும். 10 ஆண்டுகளாக மூடி கிடக்கும் கீழவாசல் மீன் மார்க்கெட் பயன்பாட்டிற்கு வருமா என கேட்கும் தஞ்சை தொகுதி மக்கள் தங்கள் கோரிக்கைகளுக்கு எம்எல்ஏ செவி சாய்ப்பதில்லை என்கின்றனர். போன வருஷம் அவ்வளவு தண்ணி நின்னுச்சுங்க, நல்லா இடுப்பளவு தண்ணி நின்னுச்சு. அதுக்கு முன்னெல்லாம் தண்ணி கிடையாது, அகழு தண்ணி இதுல வரவே வராது, அதோட தான் இருக்கும். ராதாகிருஷ்ணன் ஒரு கலெக்டர் இருந்தாரு, அவர் 10 வருஷத்துக்கு முன்ன இந்த மதுவை எழுப்பி கொடுத்தாரு. பார்த்துட்டு அவரு மட்டும்தான் நல்லது செய்தாரு, வேற யாரும் நல்லது செய்யல. எம்எல்ஏவும் செய்யல, பிரசிடண்டும் செய்யல, கவுன்சிலரும் எந்த இதுவுமே இல்ல. செய்யறாங்கிறாங்கள ஒழிய அந்த நேரம் தான். அதுக்கப்புறம் மறந்து போது வரவும் இல்ல. நேத்து கூட மேயர் சாவித்திரி அம்மா ஒரு 10 பேரோட வந்தாங்க. பார்த்துட்டு போய் அந்த முகனையில அந்த கொலா போட்ட இடத்துக்கிட்ட என்னமோ பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டாங்க. தஞ்சை கீழவாசல் பகுதியிலே ஒரு மீன் மார்க்கெட் இருக்கின்றது. மீன் மார்க்கெட் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக அப்படியே பூட்டியே கிடக்கின்றது, மூடியே கிடக்கின்றது. அதை முறையாக பராமரித்து செலவிட்டால் அரசுக்கு பெரிய வருமானம் வரும். அதையும் நம் செப்பனிடாமல் அப்படியே கிடக்கின்றது. கீழவாசல் பகுதியிலே நடராஜா ஸ்டோருக்கு அருகிலே ஒரு லெட்ரின் கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலமாக பூட்டியே கிடக்கின்றது. அதையும் செப்பனிடவில்லை. தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்கள் இதையெல்லாம் அவருடைய கண்கூடாக நேரிலே பார்வையிட்டு கூட மீதி இருக்கின்ற சொச்ச காலத்திலாவது எங்களுக்கு இந்த இதையெல்லாம் செய்து கொடுப்பார்கள் என்று நம்புகிறோம். கலெக்டர் ஆஃபீஸ் மாத்திருக்காங்க, அவுட்டர்ல 7 கிலோமீட்டர் மாத்திருக்காங்க. அதுக்கு நிறைய பஸ் வசதி பண்ணி கொடுத்தாங்கன்னா மக்களுக்கு சௌகரியமா இருக்கும். எங்கெங்க என்னென்ன மாத்திருக்காங்கன்னு தெரியல. அதெல்லாம் தகவல் தெரியற மாதிரி தகவல் பலகை ஒன்று வச்சாங்கன்னா நல்லா இருக்கும். இந்த ரவுண்டான சிக்னல்லாம் இருக்கு பாருங்க, சிக்னல்லாம் பேரளவு
பேரளவில் இருக்கு. ஒன்று சிக்னலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 சைடில் ஆக்கிரமிப்பு அகட்டினாவே போதும். ஃபுல்லாக நகராட்சி கட்டடங்கள் தான் தஞ்சாவூருக்கு இடைஞ்சல். பல வண்டி பூ வண்டி இதுங்களை ரோட்டில் இருந்துக்கிட்டு அதுதான் தஞ்சாவூர் மக்களுக்கு ரொம்ப இடைஞ்சல். அதை மாநகராட்சி ஆனதுனால அதை நல்லா விரிவுபடுத்துறாங்கன்னா நல்லா இருக்குது. கொப்பரை கொள்முதல் நிலையம் வாக்குறுதி என்னவானது என கேள்வி கேட்கும் ஒரத்தநாடு தொகுதி மக்கள் 3 முறை எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அமைச்சராக இருந்தும் பயனில்லை என்கின்றனர். 3 முறை சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினராக இருந்து அமைச்சராக இருந்தும் கூட இந்த தொகுதி பெரிய அளவில் மக்கள் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கான எந்த வளர்ச்சியுமே இல்லை. ஏனென்றால் இது முழுமையாக விவசாயத்தையே வாழ்வாதாரமாக கொண்ட தொகுதி. இந்த தொகுதியில் விவசாயிகளுக்கு என்று எந்த தொலைநோக்கு சிந்தனையோட செயல்பாடும் இல்லை. அதேபோல ஒரத்தநாடு பேரூர் நகர்பகுதியில் மருத்துவமனை கிட்டத்தட்ட 2 லட்சம் சொச்ச மக்கள் இந்த பகுதியில் வசித்தாலும் கூட அவர்களுக்கெல்லாம் தரம் உயர்த்திய முழு நேர மருத்துவமனையாக ஆக்கி தருவோம் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள். அது செய்யவில்லை. அதேபோல் புதிய பேருந்து நிலையம் என்று சொன்னார்கள். அதுவும் செய்யவில்லை. நீதிமன்றத்திற்கு ஒரு கட்டடம், அதுவும் நடைபெறவில்லை. அதேபோல் சோழன் போக்குவரத்து கழகத்தில் அனைத்து கிராம மக்களையும் ஒரத்தநாடு நகரப்பகுதியோடு இணைத்து ஒரு பெரிய வர்த்தக மையமாக ஆக்குவேன் என்று சொன்னார். அதுவும் செய்யவில்லை. அமைச்சர் தொகுதியில ஒரு டாக்டர் பற்றாக்குறையா இருக்கு. இதை சரி செய்யாத அமைச்சரா இருக்காரு ஒருத்தநாட்டுல. அது இல்லாம பாதாள சாக்கடை திட்டம் எங்க இந்த ரோடு போட்டாங்க, எங்க பார்த்தாலும் பாதாள சாக்கடை குழியும் இதுமா தான் இருக்கு. கனெக்ஷன் கொடுக்குறோம், இன்ன வரைக்கும் யாரும் கனெக்ஷன் வாங்குறதுக்கு முன் வரல. இன்னும் இது மாதிரி ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியில நிறைய பிரச்சனைகள் சொல்லிக்கிட்டே போலாம். போக்குவரத்து ரோடு ஓரம் பூரா, சாலை ஓரம் பூரா கடைகளை போட்டுட்டு பஸ் போக்குவரத்துக்கு ரொம்ப இடையூறா இருக்கு. அதை சரி செய்ய மாட்டேங்கிறாங்க. அந்த சந்தைப்பட்டையில் அதுக்கு இடம் நிறைய இருக்கு. அதை தரைக்கடைகளுக்கு ஒதுக்கி கொடுத்து மக்களுக்கு நடைமுறைப்படுத்தினா இதெல்லாம் நல்லதா இருக்கும். அதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறாங்க. அரசு மருத்துவமனையில் கண் மருத்துவர் இல்லை என்று வேதனை தெரிவிக்கும் பட்டுக்கோட்டை தொகுதி மக்கள் வளர்ந்த தொழில் நகராக பட்டுக்கோட்டையை மாற்ற எம்எல்ஏ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்றனர். வளர்ந்து வரும் பெரிய நகரமான பட்டுக்கோட்டை அரசு ஆஸ்பத்திரியிலே தொடர்ந்து பல ஆண்டுகளாக பல்வேறு மருத்துவர்கள் பணிகளிலே இல்லை. அதற்கு எம்எல்ஏ அவர்கள் போதிய கவனம் செலுத்தவில்லை. உதாரணமாக எடுத்துக்கொண்டோம் என்றால் கண் மருத்துவரே பட்டுக்கோட்டை அரசு ஆஸ்பத்திரிக்கு கிடையாது. மேலும் வளர்ந்த நகரங்களில் இருக்கின்ற கட்டமைப்பு ஏற்பாடுகளை தெரு விளக்குகள், எல்இடி விளக்குகள், உயர்மின் கோபுரங்கள் என்று வளர்ந்த நகரங்களுக்கு ஈடாக, உதாரணமாக கும்பகோணம், கரூர், ஈரோடு போன்ற ஊர்களுக்கு ஈடாக பட்டுக்கோட்டை நகரத்தை உயர்த்துவதற்கு எம்எல்ஏ மெனக்கட்டிருக்கலாம். தொடர்ந்து 3 முறை பட்டுக்கோட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வரும் ரங்கராஜனிடம் பாதாள சாக்கடை திட்டம் குறித்து கேட்கப்பட்டது. அதற்கு அவர் அளித்த பதில் இதோ. பாதாள சாக்கடை திட்டம் மட்டும்தான் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. அது கூட கடந்த ஆட்சியின் போது அன்றைக்கு துணை முதல்வராகவும் உள்ளாட்சித்துறை அமைச்சராகவும் இருந்த திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஜப்பான் சென்றுவிட்டு திரும்பும் பொழுது அவர்கள் அதை பற்றி ஒரு நிருபர் கேட்டபொழுது பட்டுக்கோட்டையில் ஜப்பான் நிதியுதவியுடன் பாதாள சாக்கடை திட்டம் அமைக்கப்படும் என்ற ஒரு கருத்தை கூறியிருந்தார்கள். அதன் முன்பு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு அது வரவில்லை. நானும் வலியுறுத்தவில்லை. என்ன காரணம் என்று சொன்னால், ஏற்கனவே பட்டுக்கோட்டை நெருக்கடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. பைபாஸ் திட்டத்தை நிறைவேற்றாமல் பாதாள சாக்கடை நாங்கள் தோன்றினோம் என்று சொன்னால் இங்கே யாரும் போவதற்கோ வருவதற்கோ கூட வழி இருக்காது. அந்த காரணத்திற்காகத்தான் நான் அதை வலியுறுத்தி பேசவில்லை. எனவே தமிழக அரசை பொறுத்தவரையில நான் இருந்த காலங்களில் எந்த அரசாங்கங்கள் இருந்தாலும் கூட அவர்களோடு நான் கலந்து பேசி கோரிக்கைகளை வைத்து இந்த பகுதி மக்களுக்கு என்ன வேண்டுமோ அத்தனையும் நான் செய்து கொடுத்திருக்கின்றேன். தொகுதியை பற்றி அறியாதவரை எம்எல்ஏவாக தேர்ந்தெடுத்ததற்கு நொந்து கொள்ள வேண்டியதுதான் எங்கள் விதி என்கின்றனர் பேராவூரணி தொகுதி மக்கள். இந்த தொகுதியை பற்றிய ஒரு எந்த விவரமும் தெரியாத ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்றால் இந்த பேராவூரணிக்கு கிடைத்த ஒரு துரதிருஷ்டவசம் என்றுதான் கூற வேண்டும். இனி வரும் காலங்களில் இது போன்ற சட்டமன்ற உறுப்பினர் இந்த தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றால் இந்த தொகுதி ஒரு சுடுகாடாக மாறுமே தவிர தொகுதியினுடைய வளர்ச்சிக்காக பாடுபடக்கூடிய அந்த வேட்பாளர்களை நாம் தேர்வு செய்தால்தான்
இந்த தொகுதி ஒரு சிறப்பான தொகுதியாக அமையும். அவர் தொகுதிக்கு என்று தொகுதி அலுவலகத்தில் ஒரு பணியாளரை அவர் நியமித்திருக்கிறார். நாம் கொடுக்கக்கூடிய புகார் மனுக்களை எல்லாம் கம்ப்யூட்டரில் இது பண்ணுகிறார் ஒழிய எந்த விதமான எதுவும் கிடைக்கவில்லை. அவர் சட்டமன்ற தொகுதி அந்த மேம்பாட்டு நிதியிலிருந்து பள்ளிகளுக்கு சில அடிப்படை பிரச்சனைகளுக்கு எந்த விதமான காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் பள்ளிகளுக்கு சுற்றுச்சுவர் இது போன்ற சில தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து செய்திருக்கிறாரே ஒழிய, ஆனால் அடிப்படை பிரச்சனை இன்றைக்கு இந்த ரோடாக இருக்கட்டும், இல்லை தொடர்ந்து இன்றைக்கு தொடர்மழை பெய்து கொண்டிருக்கின்றது. இது விவசாயம் நிறைந்த பகுதி, தென்னை மரம் நிறைந்த பகுதி. இந்த பகுதியில் என்ன நிலைமை என்று பார்க்க முடியாத ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தமிழகத்தில் இருக்கிறார் என்றால் அது அருண்பாண்டியனைத்தான் சொல்ல முடியும். பகுதி முழுக்க அனைத்து வசதிகளையும் செய்து கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தார். குறிப்பாக இந்த கல்லூரி கொண்டு வர்றதுக்கு முயற்சி அவர் ஓரளவுக்கு உதவி செய்தார், வாக்கு கொடுத்தாரு. அதே போல் இந்த பகுதியில் அனைத்து வசதிகளும் குறிப்பாக சுகாதார வசதி, சாலை வசதி, அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்திருந்தார். ஆனால் அவர் ஜெயித்த பிறகு இதுவரைக்கும் இந்த பகுதிக்கே ஏதோ ஒரு சில காலம் வந்திருப்பார். அதுக்கு பிறகு இதுவரைக்கும் அவர் தொகுதிக்கே வரல. இந்த தொகுதி ஒரு அனாதை தொகுதின்னு சொல்லலாம். அதோட இந்த பகுதியில் அவர் மக்கள் ஜெயிக்க வச்சதுக்கு பதிலாக வேற யாரையும் ஜெயிக்க வச்சிருந்தா கூட பிரயோஜனம் இருந்திருக்கும். அவரால் இந்த பகுதிக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவர் ஏதோ ஒரு பேருக்கு ஒரு தொகுதி எம்எல்ஏன்னு ஒருத்தர் இருக்கார், அவ்வளவுதான். துறைமுகம் பகுதியில் இந்த வாரம் நாம் பார்க்கவிருப்பது மின்சாரத்தை பற்றித்தான். இதுகுறித்து ஓய்வு பெற்ற மின்வாரிய பணியாளர் செல்வராஜிடம் சில கேள்விகளை முன்வைப்போம். வணக்கம் சார். மின்சாரத்துறை என்றாலே ஷாக் அடிக்குது. முறைகேடு, ஊழல் என்றெல்லாம் புகார்கள் எழுகின்றன. இதனை பற்றி அடுத்தடுத்து பார்ப்போம். முதலாவதாக, மின்வாரியம் நஷ்டத்தை சந்தித்து வருகிறது, கடன் பெற்று திட்டங்கள் நிறைவேற்றப்படுகின்றன என மின்வாரிய செயல்பாடுகள் குறித்து அதிகாரிகள் சொல்கிறார்களே, இதனை ஓய்வு பெற்ற மின்வாரிய பணியாளராக நீங்கள் எப்படி பார்க்கிறீங்க? மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு பணியாளர்களும், கீழிருந்து மேல்மட்டம் வரையில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு பணியாளர்களும் பொய்யான தகவல்களை பொதுமக்களுக்கு கொடுத்து அனைத்து தரப்பினரையும் ஏமாற்றி வருகிறார்கள். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால், இப்பொழுது மின்சார வாரியத்தின் ஒரு ஆண்டு நஷ்டம் என்பது கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாயிலிருந்து 12,000 கோடி ரூபாய் நஷ்டம் வருவதாக சொல்லிக் கொள்ளுகிறார்கள். ஆனால் சென்ற 5 ஆண்டு காலமாக சராசரியாக ஒரு ஆண்டுக்கு 20,000 கோடி ரூபாய் கடன் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்ப 5 ஆண்டில் கிட்டத்தட்ட 1,10,000 கோடி ரூபாய் மின்சார வாரியம் கடன் வாங்கி இருக்கிறது. ஏற்கனவே இருக்கக்கூடிய கடன் இருந்து கொண்டிருக்கிறது, கிட்டத்தட்ட ஒரு 55,000 கோடி ரூபாய் இருக்கிறது. இதில் ஒரு முக்கியமான பிரச்சனை என்னவென்று சொன்னால், இந்த 10,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படக்கூடிய நிலையில் 20,000 கோடி ரூபாய் கடன் பெற்று என்ன செய்கிறார்கள், அந்த பொருட்கள் எந்த அளவில் செயல்படுத்தப்படுகின்றன அல்லது செயலாக்கத்துக்கு வருகின்றன என்பது குறித்து எந்த ஒரு தெளிவான விவரமும் வெளியே சொல்லப்படுவதில்லை. தனியாரிடம் இருந்து அதிக விலை கொடுத்து மின்சாரம் வாங்கப்படுவதுதான் மின்வாரியம் நஷ்டத்தை சந்தித்ததற்கு காரணம் என்ற புகார் குறித்து உங்களுடைய கருத்து என்ன? அது ஒன்றுதான் மின்சார வாரியத்தின் ஒரு இழிநிலைக்கு காரணம் என்று சொல்ல முடியாது. பல்வேறு நிலைகள், ஒட்டுமொத்தமாக நிர்வாகம் சீரழிந்திருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், இந்த பணிபுரிபவர்களை கீழ்மட்டத்திலிருந்து பணிபுரிபவர்களை மேல்மட்டத்தில் இருப்பவர்கள் கண்காணிக்க வேண்டும் என்று இருக்கிறது. ஆனால் மின்சார வாரியத்தில் அந்த கண்காணிப்பு என்பதே கிடையாது. ஏனென்று சொன்னால், கீழ்மட்டத்தில் இருப்பவர்கள் மேல்மட்டத்தில் இருப்பவர்களுக்கு பொதுமக்களை ஏமாற்றி பணம் வசூல் செய்து கொடுக்கும் முறைகேடான செயல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் பொதுமக்கள் நலனை குறித்து அக்கறை இல்லாமல் இந்த நபர்கள் அனைவருமே அவர்கள் சட்டத்திற்கு விரோதமாக சொத்து சேர்ப்பதிலேயே குறியாக இருக்கிறார்கள். நிறைய மின்திட்டங்கள் அறிவிக்கப்படுகின்றன, ஆனால் அவை நடைமுறைக்கு வருவதில்லை என்ற புகாருக்கு ஓய்வு பெற்ற மின்வாரிய பணியாளராக உங்கள் பதில் என்ன? என்ன காரணம் என்று பார்த்தோமே ஆனால், அந்த திட்டத்தை செயலாக்கத்திற்கு கொண்டு வர வேண்டுமானால் அந்த திட்ட செலவில் இத்தனை விழுக்காடு இவர்களுக்கு
சட்டத்திற்கு புறம்பாக கொடுக்க வேண்டும் என்று பேரம் பேசப்படுகிறது. அந்த பேரம் படிந்தால் அந்த திட்டம் நடைமுறைக்கு வரும், அந்த பேரம் படியவில்லை என்றால் அந்த திட்டம் நடைமுறைக்கு வருவதில்லை. அத்தகைய ஒரு நிலைதான் இருந்து கொண்டிருக்கிறது. இதில் எந்த ஆட்சி, திமுக ஆட்சியா இல்லை அதிமுக ஆட்சியில் இந்த பிரச்சனைகள் இருக்கிறதா என்று பார்த்தோமே ஆனால், இந்த தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் அரசியல் கட்சிகளின் அதிகாரம் இங்கு செல்லாததாகித்தான் இருக்கிறது. மின்சாரத்துறையின் செயல்பாடு திமுக அதிமுக ஆட்சி ஏதாவது வித்தியாசம் உண்டா? திமுக ஆட்சி அதிமுக ஆட்சி என்றால் ஆட்சி மாறும்போது நிர்வாக நடைமுறைகள், நிர்வாக செயல்பாடுகள் மாற வேண்டும். ஆனால் நிர்வாக செயல்பாடுகளில் எந்தவித மாற்றமும் இருப்பதில்லை. அதற்கு காரணம் இந்த அரசியல்வாதிகளால் மின்சார வாரிய பணியாளர்களை கட்டுப்படுத்த இயலாத நிலைதான் நிலவிக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த மின்சார வாரிய பணியாளர்கள் வசூல் செய்து, முறைகேடாக வசூல் செய்து அரசியல்வாதிகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அவர்களால் எதுவுமே செய்ய முடியாத நிலை இருக்கிறது. பொதுமக்களின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய இந்த அமைச்சர்கள், ஏனைய எம்பி எம்எல்ஏக்கள் எல்லாம் பொதுமக்களுக்கு தேவையானதை செய்வதற்கு பதிலாக இந்த மின்வாரிய பணியாளர்களுடன் அதிகாரிகள் என்று சொல்லுவோமே, அந்த பணியாளர்களுடன் சேர்ந்து கொண்டு தமிழக மக்களை முழுமையாக கொள்ளையடிக்கும் செயலில் கூட்டணியாக செயல்பட்டு வருகிறார்கள் என்பதுதான் உண்மையான நிலைமை. மின்வாரியத்தில் 1 லட்சம் கோடி ஊழல், முறைகேடு என நீங்கள் தொடர்ந்த வழக்கை உயர்நீதிமன்றமே முடித்து வைத்துள்ளது. இது பற்றி இந்த மே மாதத்தில் வர இருக்கக்கூடிய தேர்தலில் அதனுடைய பிரதிபலிப்பு இருக்கும் என்ற காரணத்தினால் அந்த வழக்கை முடித்து வைப்பதற்குரிய முறைகேடான அணுகுமுறைகள் எல்லாம் கடைபிடிக்கப்பட்டு வந்திருக்கின்றன. நாங்கள் இந்த வழக்கில் சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள் ஏராளமாக இருக்கின்றன. ஆனால் அதில் இந்த சிஏஜி அறிக்கை என்ற ஒன்று நாங்கள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த முறைகேடுகளுக்கு ஆதாரமாக எடுத்து வைத்தோம். ஆனால் உயர்நீதிமன்றம் சொன்ன அந்த ஒரு பாயிண்டை மட்டும் தனியாக எடுத்துக்கொண்டு இந்த சிஏஜி ரிப்போர்ட் மீது சட்டசபை தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும், எனவே இந்த வழக்கு முடித்து வைக்கப்படுகிறது என்று வழக்கை தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். சிஏஜி அறிக்கையை மட்டுமே வைத்து வழக்கை உயர்நீதிமன்றம் முடித்து வைத்துள்ளது என்கிறீர்கள். அப்படியென்றால் உண்மை நிலை என்ன? ஆனால் உண்மை நிலை என்னவென்று சொன்னால், சிஏஜி ரிப்போர்ட் ஏற்கனவே சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு விட்டது. அதன் மேல் சட்டமன்றம் நடவடிக்கை எடுப்பதற்கு எதுவுமே இல்லை. அது தவிர எங்களது வழக்கில் சிஏஜி ரிப்போர்ட் மீது நடவடிக்கை எடுங்கள் என்ற கோரிக்கை இல்லை. சிஏஜி ரிப்போர்ட்டும் நாங்கள் சொல்லியிருக்கக்கூடிய முறைகேடுகளுக்கு ஆதாரமாக இருக்கிறது என்ற கருத்தினைத்தான் தெரிவித்திருக்கிறோம். ஆனால் அதையெல்லாம் விடுத்து மீதமுள்ள ஏராளமான நிர்வாக சீர்கேடுகளை எல்லாம் விடுத்து இந்த மாதிரி ஒரு தீர்ப்பினை சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கி இருப்பது துரதிருஷ்டவசமானது. மின்வாரியத்தை கட்டுப்படுத்த மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் உள்ளது. அங்குள்ள அதிகாரிகள் மின்வாரிய முறைகேடு புகார் குறித்து நடவடிக்கை எடுக்க மாட்டார்களா என்ன? மின்சார வாரியத்தில் அதிக அளவில் ஊழல் செய்து நிர்வாக சீர்கேடுகளை உருவாக்கினவர்கள்தான் இன்றைய தினம் அங்கு உறுப்பினர்களாகவும் தலைவராகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சென்ற முறை பார்த்தோமேயானால் சுயமூட்டுவாக ஒரு தேரிஃபை அறிவித்தார்கள். சுயமூட்டு தேரிஃபை அறிவித்த அந்த நபர்கள், அந்த ஒழுங்குமுறை ஆணையத்தின் தலைவர், உறுப்பினர்கள் எல்லாம் அதற்கு முந்தைய ஒரு 6 மாதத்திற்கு முன்னர் மின்சார வாரியத்தில் உயர்மட்டத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்தவர்கள். அவர்கள்தான் இந்த மின்சார வாரியத்தில் இந்த கட்டணம் நிர்ணயிக்கக்கூடிய திட்ட வடிவுகளை கொடுக்காமல் இருந்தவர்கள். மின்சார வாரியத்தில் பணிபுரிந்த காலத்தில் இந்த டாரிஃப் ரிவிஷனுக்குரிய ப்ரொபோசல் எல்லாம் கொடுக்காமல் இருந்து நிர்வாக சீர்கேடுகளை உருவாக்கிய அதே நபர்கள் மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தில் போய் அமர்ந்து கொண்டு மின்சார வாரியம் ப்ரப்போசல் கொடுக்கவில்லை, அதனால் நாங்கள் சுயமோட்டோ தானாக முன் வந்து இந்த கட்டண நிர்ணயத்தை செய்கிறோம் என்று சொல்லுகிறார். இது பொதுமக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு துரோகமான செயல் என்றுதான் இதனை எல்லாம் சொல்ல வேண்டும். இந்த வகையில் மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் செயல்பட்டு வருகிறது. மின் கட்டண நிர்ணயத்தில் முறைகேடு என்று எதன் அடிப்படையில் குற்றச்சாட்டை நீங்கள் முன்வைக்கிறீர்கள்? 7 ரூபாய் என்று நிர்ணயம் செய்கிறார்கள் ஒரு யூனிட்டுக்கு. அது எந்த காலத்தில் நிர்ணயிக்கப்பட்டது என்றால், கிட்டத்தட்ட அந்த கட்டுமான செலவு 1 மெகாவாட் சோலார் பவருக்கு கட்டுமான செலவு சுமார் 9 கோடியிலிருந்து 10 கோடி ரூபாய் என்றிருந்த காலத்தில் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு தொகை. ஆனால்
இப்பொழுது ஆதனி குரூப் கொடுத்திருக்கக்கூடிய ப்ரப்போசலை பார்த்தோமே ஆனால் கட்டுமான செலவு ஒரு மெகாவாட்டிற்கு 5,5 கோடியிலிருந்து 6 கோடி ரூபாய் தான் வருகிறது. 9 கோடி ரூபாய் கட்டுமான செலவு இருந்த காலத்தில் நிர்ணயிக்கப்பட்ட அந்த டாரிஃப் ரேட்டினை 6 கோடி ரூபாய் கட்டுமான செலவுக்கும் அப்படியே கொண்டு வந்து பொருத்தி இந்த மின்சார வாரியமும் தமிழக அரசும் ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இதில் கிட்டத்தட்ட 1/3 அதிகமா இருக்கிறது. உண்மையிலேயே பார்த்தோமே ஆனால் இந்த 6 கோடி ரூபாய் முதலீட்டின் அடிப்படையில் பார்த்தால் கிட்டத்தட்ட ஒரு யூனிட்டிற்கு 5 ரூபாய் தான் வரும். இதையே தான் இந்தியாவில் பிற மாநிலங்களில் 5 ரூபாய் 5 காசு என்று நிர்ணயித்திருக்கிறார்கள். ஆனால் மின்சார வாரியத்தில் மட்டும் 7 ரூபாய் என்று நிர்ணயித்து உத்தரவு போடுகிறார்கள். என்ன காரணம்? அதில் இருக்கக்கூடிய முறைகேடுகள். யாரும் கேள்வி கேட்க மாட்டார்கள். தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் மிகவும் பொறுமைசாலிகள். யார் என்ன செய்தாலும் அதையெல்லாம் சகித்துக் கொள்வார்கள். அதற்கு அடிப்படை ஒரு ஒரு கல்ச்சர் என்னவென்று சொன்னால், அந்த அரசு துறையில் பணிபுரிபவர்கள் எல்லாம் ஏதோ தெய்வங்கள் போலவும் அவர்களெல்லாம் நமக்கு அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதற்கு நாம் பொதுமக்கள் கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் என்ற ஒரு தவறான ஒரு கருத்தின் அடிப்படையில் தான் இது நடந்து கொண்டிருக்கிறது. காற்றாலை மின் உற்பத்தியில் 7,300 மெகாவாட் மின் உற்பத்தியுடன் தமிழ்நாடு முதல் இடத்தில் இருப்பதாக பெருமிதத்துடன் சொல்கிறார் அமைச்சர். மின் தேவை அதிகரிக்கும் போது காற்றாலை மின்சாரம் தான் மின் வாரியத்திற்கு கை கொடுக்கிறது என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இது பற்றி உங்களுடைய கருத்து? இந்த காற்றாலை மின் உற்பத்தி கிட்டத்தட்ட 7,300 மெகாவாட் உற்பத்திக்கு அனுமதி வழங்கி இருக்கிறது இந்த மின்சார வாரியமும் ஒழுங்குமுறை ஆணையமும் சேர்த்து. ஆனால் அதில் உற்பத்தி செய்து எடுக்க முடியக்கூடியது 3,000 மெகாவாட் மட்டும்தான் உற்பத்தி செய்து நாம் பயன்படுத்த முடிய சூழ்நிலை இருக்கிறது. அதற்கு காரணம் இந்த 7,300 மெகாவாட் நிறுவுதிறனுக்கு ஏற்ற கட்டமைப்பு, ஏனைய கட்டமைப்பு, இந்த உற்பத்தி செய்யக்கூடிய மின்சாரத்தை எடுத்து செல்லக்கூடிய கட்டமைப்புகள் செய்யப்படாமலேயே இந்த 7,300 மெகாவாட் நிறுவுவதற்கு அனுமதி வழங்கி இருக்கிறார்கள். மின்சார சட்டத்தின்படி பார்த்தோமே ஆனால் புதிதாக தனிநபர்கள் புதிய மின் உற்பத்தி நிலையங்களை நிறுவ வேண்டும் என்று சொன்னால், அதற்கு உரிய கட்டுமான அமைப்புகள் இல்லை என்று சொன்னால், மின்சாரத்தை எடுத்து வருவதற்குரிய கட்டுமான அமைப்புகள் இல்லை என்று சொன்னால், அதற்குடைய செலவு தொகையை அந்த நிறுவனர்களிடமிருந்து, அதாவது புதிதாக நிர்வகிக்கக்கூடிய நிறுவனர்களிடமிருந்து வசூல் செய்ய வேண்டும் என்றுதான் இருக்கிறது. ஆனால் அந்த புதிதாக நிறுவுவர்களிடம் அந்த தொகையை வசூல் செய்யாமல் எந்த வேலையும், வளர்ச்சி பணிகளுக்குள்ள எந்த வேலையும் செய்யாமல் அனுமதியை மட்டும் கொடுத்து அபரிமிதமாக இந்த காற்றாலைகளை நிறுவியிருக்கிறார்கள். இது பொதுமக்களின் பணம். எதன் அடிப்படையில் இது பொதுமக்களின் பணம் என்கிறீர்கள்? எந்த ஒரு தனியார் நிறுவனமும் கொண்டு வரக்கூடிய திட்டங்கள், மின் உற்பத்திகள் அல்லது தொழிற்சாலைகளுக்குரிய மூலதனத்தை அவர்கள் யாரும் கொடுப்பதில்லை. நிதி நிறுவனங்களிலிருந்தும் வங்கிகளிலிருந்தும் கடனை பெற்றுத்தான் அந்த தொழில்களை எல்லாம் ஆரம்பிக்கிறார்கள். ஆரம்பித்துவிட்டு அந்த தொழில் சரியாக நடக்கவில்லை என்று சொன்னால் இந்த வாங்கப்பட்ட பணத்தை திருப்பி செலுத்தாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது. அது பத்திரிகைகளில் கூட வந்திருக்கிற வாரா கடன் என்று வங்கிகள் கணக்கெழுதி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது எந்த பணம்? யாருடைய பணம்? அந்த தனியார் தொழிலதிபர்களுடைய பணமா? பொதுமக்களுடைய பணம். பொதுமக்களுடைய பணம் வீணடிக்கப்படக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கிறது. 3000 மெகாவாட் தான் காற்றாலை மின் உற்பத்தியை பயன்படுத்த முடியும் என்று சொன்னால் அதற்காக 7,300 மெகாவாட்டுக்கு அனுமதி கொடுத்தது இது பயங்கரமான துரோகமான செயல். பொதுமக்களை ஏமாற்றும் ஒரு செயல். தமிழக அரசியலில் பல விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. இதுகுறித்தும் 2016 தேர்தலை நோக்கிய தமிழக அரசியல் கட்சிகளின் வியூகம் குறித்தும் அரசியல் விமர்சகர் என்ன சொல்கிறார் என்றும் பார்ப்போம். இந்த வாரம் அரசியல் விமர்சகர் பக்கத்தில் நாம் சந்திக்கவிருப்பது அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி. அவரிடம் சில கேள்விகளை முன்வைப்போம். 2016 சட்டமன்ற தேர்தலில் சூழலுக்கு ஏற்ப வியூகம் அமைத்து முடிவு எடுப்பேன் என அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இது ரொம்ப ஒரு புரூடண்டான அப்ரோச் என்றே நான் கருதுகிறேன். அதிமுக பொதுச் செயலாளர் என்ன கருதுகிறார் என்றால், திமுகவின் அணி எப்படி அமைகிறது அதற்கேற்ப அதிமுகவின் வியூகத்தை அமைத்துக் கொள்ளலாம் என்று கருதுவதாகவே தெரிகிறது. திமுக அணி
பெரிய அணியாக அமையாவிட்டால் அதிமுக ஒரு விதமாக முடிவெடுக்கும். ஒருவேளையில் திமுக, தேமுதிக, காங்கிரஸ் என ஒரு பலமான அணியை திமுக அமைத்துவிட்டால் அதிமுகவும் வாக்கு பலம் உள்ள ஒரு கூட்டணி கட்சியை தேடும் என்பதுதான் உண்மை. அத்தகைய வாக்கு பலம் உள்ள ஒரு கூட்டணி கட்சி திமுக அணி பலமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அதிமுகவிற்கு ஒரு வாக்கு வங்கியை தரக்கூடிய ஒரு கூட்டணி கட்சியாக மோடி தலைமையிலான பாஜக தான் இருக்க முடியும். எதன் அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி சேர அதிமுக விரும்பும் என நினைக்கிறீர்கள்? அதிமுக, பாஜக கணக்குகள் பலவாயினும் அரசியல் விமர்சகராக உங்கள் கணக்கு என்ன? பாஜகவை பொறுத்தவரையில் கடந்த காலங்களில் 2006, 2009, 2011 தேர்தல்களில் அதன் பலம் என்பது வெறும் 2% இருந்தது. ஆனால் 2014 மக்களவைத் தேர்தலை பொறுத்தவரையில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கிடைத்த 18% வாக்கில் மோடியின் செல்வாக்கால் கிடைத்த வாக்குகள் தான் அதிகம். இதை நாம் உறுதியாக பல ஆதாரப்பூர்வமான உண்மைகளுடன் கூற முடியும். குறிப்பாக புதுச்சேரியில் மோடி ஆதரித்த ரங்கசாமி காங்கிரஸ் தான் பெரிய வெற்றியை பெற்றது. தமிழகத்திலும் பாஜக வேட்பாளர்கள் மிக அதிக வாக்குகளை பெற்றார்கள். இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கும்போது மோடிக்கு இந்த 18% வாக்கில் பெரும் பங்கு இருக்கிறது. இந்த 18% வாக்கு என்பது திமுக இழந்த வாக்குகளும் இதில் கணிசமான அளவு இருக்கிறது. எனவே அதிமுக பாஜக கூட்டணி என்பது தேவையான சந்தர்ப்பத்தில் அதிமுகவிற்கு அமைந்தால் திமுக இழந்த வாக்குகளை மோடி ரூபத்தில் அதிமுக பெற முடியும். அல்லது அந்த வாக்குகள் மீண்டும் இழந்த இடத்திற்கு பல மாநிலங்களில் மாநில கட்சிகள் அந்த தாங்கள் மக்களவைத் தேர்தல் இழந்த வாக்குகளை பெற்றது போல் பெறக்கூடிய வாய்ப்பு வரும். அந்த வாய்ப்பை மோடி கூட்டணியின் மூலம் அதிமுக தடுக்க முடியும். 2016 தேர்தல் கூட்டணியில் காங்கிரஸ் புறக்கணிக்கப்பட மாட்டாது என கருணாநிதி தெரிவித்திருப்பது எதனை காட்டுகிறது? திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கான தனது விருப்பத்தை வெளிப்படையாக தெரிவித்துள்ளது. நாம் ஏற்கனவே கூறியது போல் திமுக கழக தலைவர் கருணாநிதியின் முதல் பிரியாரிட்டி தேமுதிக, அடுத்த பிரியாரிட்டி காங்கிரஸ் என நாம் கூறினோம். அதுபோல் தேமுதிகவிற்கான தனது விருப்பத்தை தெரிவித்த திமுக இப்போது காங்கிரஸ் தங்கள் கூட்டணியில் இடம்பெறுவது தொடர்பான விருப்பத்தையும் தெரிவித்துள்ளது. திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பது நீண்ட காலமாக வெற்றி பெற்று வந்த ஒரு கூட்டணி. அவர்கள் வெற்றி பெறும்போது 40% வாக்குகளை பெற்றுள்ளனர். அவர்கள் தோல்வி அடையும் போது டிஸ்ட்ரஸ் பொசிஷனிலும் கூட அவர்கள் சுமார் 35% வாக்குகளை பெற்றிருந்தனர். ஆனால் அவர்களுக்குள்ள முரண்பாடு காரணமாக இரண்டு பேரும் தனியாக பிரிந்த பிறகு அவர்களுடைய கம்பைன் ஸ்ட்ரெங்த்தை விட, அவர்கள் மோசமான நிலையில் எடுத்த ஸ்ட்ரெங்த்தை விட 7% வாக்குகளை இழந்துள்ளனர். மீண்டும் அவர்கள் ஒன்று சேர்ந்தால் தங்கள் பழைய வாக்கு வங்கியை பெற முடியும் என்ற எண்ணம் இரண்டு கட்சிகளுக்குமே இருக்கின்றது. இதைத்தான் திமுக கழக தலைவர் வெளிப்படுத்தியுள்ளார். காங்கிரசின் தலைவர் திரு EBK இளங்கோவன் அவர்களும் வெளிப்படுத்தியுள்ளார். நீங்கள் கடைசியாக சொன்னது போன்று இளங்கோவனின் மதச்சார்பற்ற கூட்டணி விருப்பம் குறித்து உங்கள் கருத்து என்ன? அவர் குறிப்பிடும் மதசார்பற்ற அணியில் திமுக, காங்கிரஸ், தேமுதிக, கம்யூனிஸ்டுகளை அவர் குறிப்பிட்டுள்ளார். இத்தகைய அணி அவருடைய கனவு கூட்டணியாக இருக்கிறது. இந்த அணியில் என்ன சிரமம் என்றால் திமுக இவர்கள் எல்லோருக்கும் எப்படி சீட்டு கொடுக்கும் என்பதுதான் சிரமம். அதாவது தேமுதிகவின் டிமாண்டையே முதலில் திமுக தீர்த்து வைக்க வேண்டும். அடுத்து காங்கிரசின் டிமாண்ட் வரும். இந்த ரெண்டு பேரின் டிமாண்டை முடித்த பிறகு கம்யூனிஸ்டுகளுக்கு எப்படி இவர்களால் சீட்டு கொடுக்க முடியும்? இதே நிலைதான் பீகாரிலும் ஏற்பட்டது. லல்லு பிரசாத் யாதவுக்கு 100 இடங்களும் நிதிஷ்குமாருக்கு 100 இடங்களும் எடுத்துக்கொண்ட பிறகு காங்கிரசுக்கு 40 இடங்களை எடுத்துக்கொண்டார்கள். மீதி 7% வாக்கு பலம் உள்ள கம்யூனிஸ்டுகளுக்கு அங்கு இடம் கொடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதால் கம்யூனிஸ்ட் கட்சி அங்கு இடதுசாரிகள் அங்கு தனியாகவே போட்டியிட்டனர். அதுபோல் திமுகவின் மதசார்பற்ற அணியில் எல்லா கட்சிகளும் இடம்பெற வேண்டும் என்ற எண்ணம் காங்கிரசுக்கு இருந்தாலும் கூட அதில் எல்லாருக்கும் சீட்டு கொடுப்பதற்கான சூழல் வராது. ஏற்கனவே இந்த அணி அமைவதற்குள்ள சிரமங்களே யாருக்கு எவ்வளவு சீட்டு என்ற பிரச்சனையில் தான் இந்த இழுபறிகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. தேமுதிக தலைவர் விஜயகாந்துடனான மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் சந்திப்பை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இருதரப்பு சந்திப்புகளையும் விஜயகாந்த் எப்படி தமக்கு சாதகமாக்கிக் கொள்வார் என்று நினைக்கிறீர்கள்? மக்கள் நல கூட்டணியினர் விஜயகாந்தை சந்தித்ததை தொடர்ந்து பாஜக தலைவர்களும் விஜயகாந்தை சந்தித்துள்ளனர். விஜயகாந்தை பொறுத்தவரையில் இவற்றையெல்லாம் திமுகவுடன் தனக்கு இருக்கும் பேர வலிமையை உயர்த்திக் கொள்ளவே பயன்படுத்துவார். காரணம், அவரை பொறுத்தவரையில் 4 தேர்தல்களில் அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்த தேர்தலில் மட்டும்தான் 29 இடங்களில் வெற்றி பெற்று எதிர்க்கட்சி தலைவர் என்ற அந்தஸ்தை பெற்றார். அதுபோல் இவர் மீண்டும் ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற வேண்டும் என்றால் திமுக அல்லது அதிமுக கூட்டணி அவருக்கு தேவை. இன்றைய நிலையில் அவருக்கு வெற்றி வாய்ப்புள்ள ஒரு கூட்டணியாக
ஒரு ரிசல்ட்டை காட்டக்கூடிய ஒரு கூட்டணியாக திமுக கூட்டணி தான் இருக்கிறது. திமுக கூட்டணியை நோக்கி அவர் பயணம் இருக்கிறது. ஆனால் எவ்வளவு சீட், என்ன என்ன நிபந்தனைகள் என்பதற்காகத்தான் காலம் இழுத்துக் கொண்டிருக்கிறார். 2016 சட்டப்பேரவை தேர்தலில் 40% வாக்குகளை பாட்டாளி மக்கள் கட்சி பெறும் என்கிறார் ராமதாஸ். அரசியல் விமர்சகராக உங்கள் கருத்து என்ன? பாமகவை பொறுத்தவரை தங்களை மிக அதிகமாக ப்ரொஜெக்ட் செய்வது அவர்களின் வாடிக்கையான ஒன்றுதான். புதுச்சேரியில் கூட அவர்கள் இந்த மாதிரி தான் ப்ரொஜெக்ட் செய்தார்கள். ஆனால் தேர்தல் முடிவு அவர்கள் 5வது இடத்தில் வெறும் 22,000 வாக்குகளை தான் மக்களவைத் தேர்தல் அவர்களால் எடுக்க முடிந்தது. என்னுடைய கணிப்பு என்னவென்றால், பாமகவை பொறுத்தவரையில் அவர்கள் 4% வாக்குகளுக்கு மேல் எடுத்து விட்டார்கள் என்றால் முதலமைச்சர் வேட்பாளர் திரு அன்புமணி அவர்களை அக்கட்சியின் 2ஆம் மட்ட தலைவர்களும் தொண்டர்களும் வாக்காளர்களும் ஏற்றுக்கொண்டார்கள் என்று அர்த்தம். அது அவர்களுக்கு அதுவே வெற்றி. 4% கீழ் அவர்கள் வாக்கு வங்கி போனது என்றால் அன்புமணியை பாமக வாக்காளர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அர்த்தம். அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி பதிவு செய்த கருத்துக்களை பார்த்தோம். தமிழக சட்டமன்ற தேர்தலை நோக்கிய இந்த 234 சதுரங்க வேட்டையின் அடுத்த கட்ட நகர்வுகளை துல்லியமாக கூறுவோம் மற்றொரு நிகழ்ச்சியில். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது காயத்ரி.